இப்போது இந்த நிமிஷத்தில் நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது சும்மா ஒரு சம்பவம் இல்லை. இது ஒரு அறிகுறி. பிரபஞ்சம் உன்னிடம் நேராக பேச ஆரம்பித்து விட்டது. நீ சில நாட்களாக ஒரு வித்தியாசமான உணர்வு உணர்ந்திருக்கிறாயா? ஒரு விளக்கம் தர முடியாத மாற்றம், ஒரு உள்ளுணர்வு, ஏதோ பெரியது நடக்கப் போகிறது என்ற ஒரு சைலண்ட் சிக்னல். அது உன் இமேஜினேஷன் இல்லை, இது உண்மை. பிரபஞ்சம் இப்போது உன்னை இப்போ ஒரு புதிய எனர்ஜி உன்னுள் வர ஆரம்பிச்சிருக்கு. நீயே உன்னை வேற மாதிரி உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். சின்ன விஷயங்கள் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது. நீ உள்ளுக்குள் காமாகி வருகிறாய். அது ஒரு சிக்னல். பிரபஞ்சம் சொல்கிறது, நீ தயார். நீ இதுவரை காத்திருந்தது முடிவடைகிறது. இப்போது உன் நேரம் ஆரம்பமாகிறது. நீ விரும்பிய வாழ்க்கை, நீ மனதில் தினமும் கற்பனை செய்த ஃபியூச்சர், நீ உறங்கும் முன் நினைத்த ஆசைகள், அவை எல்லாம் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண மாற்றம் இல்லை, இது ஒரு லைஃப் ஷிஃப்ட். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இந்த நாளை நினைவில் வைத்துக் கொள்வாய். அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று. நீ ஏற்கனவே வெற்றியடைந்த மனிதன், மனிதி. இப்போ அது வெளியில் மேனிஃபெஸ்ட் ஆக போகிறது. நீ கேள், பணம் வரப்போகிறது, அமைதி வரப்போகிறது, உன்னை மதிக்கும் மனிதர்கள் உன்னிடம் வரப்போகிறார்கள். நீ இழந்தது, உன்னை விட்டு சென்றது, அது எல்லாம் உனக்காக இல்லை. நீ பெறப்போகிறது அதைவிட 1000 மடங்கு பெரியது. பிரபஞ்சம் உன்னை இப்போது ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்கிறது. ஒரு பாதை, அதில் டவுட் இல்லை, அதில் பயம் இல்லை, அங்கே கான்ஃபிடன்ஸ் மட்டுமே. நீ எதையும் சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே உன்னை தேடி வரப்போகிறது. நீ உன் வேல்யூவை புரிந்து கொண்டாய். நீ உன் வர்த்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் உன் ரியாலிட்டி இப்போது மாற்றமடைகிறது. இனி நீ ஸ்ட்ரகிள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ பெற வேண்டியதை பெறுவாய். நீ இப்போது ஒரு பவர்ஃபுல் ஃபேஸில் இருக்கிறாய். நீ சொல்வது நடக்கும், நீ நினைப்பது உருவாகும். அதனால்தான் கவனமாக நினை, கவனமாக பேசு, கவனமாக நம்பு. ஏனெனில் பிரபஞ்சம் உன்னை கேட்கிறது. நீயே உன் வாழ்க்கையின் கிரியேட்டர். நீயே உன் ஃபியூச்சரை எழுதுகிறாய். இனி உன் ஸ்டோரி வேற மாதிரி இருக்கும். ஒரு சக்சஸ் ஸ்டோரி, ஒரு இன்ஸ்பைரிங் ஜர்னி, ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு நாள் மக்கள் உன்னிடம் கேட்பார்கள், எப்படி நீ இவ்வளவு மாற்றம் அடைந்தாய் என்று. நீ சிரித்து சொல்லுவாய், நான் என்னை நம்ப ஆரம்பித்த நாளிலிருந்து என்று. நீ டிசர்வ் பண்ணாத எதுவும் உன்னிடம் வராது. நீ டிசர்வ் பண்ணும் எல்லாமே உன்னிடம் வந்து சேரும். இது ஒரு ப்ராமிஸ் அல்ல, இது ஒரு யூனிவர்சல் லா. இப்போது உன் ஹார்ட் ஓப்பன் ஆகி இருக்கிறது, உன் மைண்ட் கிளியர் ஆகி இருக்கிறது. அதனால்தான் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கிறது. நீ எதிர்பார்க்காத வழிகளில், நீ நினைக்காத நேரங்களில் அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நீ இப்போ இதை கேட்கிறாய் என்றால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் வாழ்க்கை ஆர்டினரி இல்லை, உன் ஜர்னி சாதாரணம் இல்லை, நீ எக்ஸ்ட்ரார்டினரி. இதுவரை நீ காத்திருந்தது வீணில்லை. உன் பேஷன்ஸ், உன் ஸ்ட்ரெங்க், உன் ஃபெய்த் அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கப் போகிறது. இப்போ ஒரு டீப் பிரெத் எடு. உன் கண்களை மூடு. உன் ஃபியூச்சரை இமேஜின் பண்ணு. நீ ஹாப்பியாக இருக்கிறாய், நீ ஃப்ரீயாக இருக்கிறாய், நீ ஃபுல்ஃபில்டாக இருக்கிறாய். அந்த ஃபியூச்சர் தூரத்தில் இல்லை, அது உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் இப்போது சொல்கிறது, நம்பிக்கை விடாதே, இன்னும் கொஞ்சம் தான். நீ வந்து உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாப்டர் இப்போது ஆரம்பமாகிறது. இதை மறக்காதே. நீ பவர்ஃபுல், நீ வர்தி, நீ அன்ஸ்டாப்பபிள். ஏதோ மிகப்பெரிய மாற்றம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. நீ ரெடியா?
சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்த நீ ஏன் இந்த வீடியோவில் நின்று விட்டாய் தெரியுமா? ஒரு நொடி யோசித்து பார். நீ இதை கிளிக் பண்ணியது ஒரு ரேண்டம் டிசிஷன் இல்ல, இது ஒரு அழைப்பு. உன் வாழ்க்கையில நீ பல தடவைகள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாய். ஆனா யாருக்கும் தெரியாத மாதிரி நீ ஒன்னா இருந்தபோது மட்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உடைந்து போயிருக்கிறாய். நீ சிரித்ததுண்டு, ஆனால் அந்த சிரிப்புக்குள்ள வலி இருந்தது. நீ நான் ஓகே தான்னு சொல்லியதுண்டு, ஆனா உள்ளுக்குள் நீ சரியா இல்லை. நான் தெரியும் நீ எவ்வளவு ட்ரை பண்ணி இருக்கிறாய் என்று, நீ எவ்வளவு சைலண்டா போராடி இருக்கிறாய் என்று. சில நேரங்களில் நீயே உன்னை கேள்வி கேட்டிருக்கிறாய், என் வாழ்க்கை ஏன் இப்படிதான் இருக்கு, எப்போதான் மாற்றம் வரும்? அந்த கேள்விக்கு இப்போ பதில் வந்திருக்கு. நீ இதை கேட்கிறாய் என்றால் உன் கஷ்டம் முடிவடைய போகிறது. நீ இழந்ததெல்லாம் உன்னை விட்டு போன மனிதர்கள், உன்னை புரியாமல் விட்ட சூழ்நிலைகள். அது பனிஷ்மெண்ட் இல்ல, அது ப்ரிப்பரேஷன். நீ ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக உருவாக்கப்படவில்லை, நீ பெரிய மாற்றத்துக்காக தயார் செய்யப்பட்டாய். நீ எத்தனை தடவை ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ண நினைத்தாய், ஆனா இன்னும் நீ இங்கே இருக்கிறாய். அதுவே உன் ஸ்ட்ரெங்க். இப்போ ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் வீணாக இல்லை. உன் கண்ணீர், உன் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், உன் புரோக்கன் மூமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு மிரக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ ஃபீலிங் பண்ற அந்த ஹெவினஸ், அந்த கன்ஃபியூஷன், அது அண்டல்ல, அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். பிரபஞ்சம் இப்போ உன்னிடம் சொல்லுது, நான் உன்னை மறந்து விடவில்லை, நான் உன்னை சோதித்தேன், நீ எவ்வளவு ஸ்ட்ராங் என்று தெரிந்து கொண்டேன். இப்போ உன் ரிவார்ட் வரப்போகிறது. நீ இதுவரை காத்திருந்தது, நீ தினமும் சைலண்ட்லி விஷ் பண்ணியது, அது எல்லாம் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. நீ இன்னும் கொஞ்சம் மட்டும் ஹோல்ட் பண்ண. மாற்றம் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் மிக விரைவில் நீயே உன்னை பார்த்து நம்ப முடியாது, இது நானா என்று. நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், நீ அமைதியாக இருப்பாய். உன் உள்ளம் சொல்லும், ஆம், அப்படி என்றால் அது உன்னிடம் வரும். இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை, இது ஒரு ரிமைண்டர். நீ யார் என்று மறந்து விட்டாய், அதைத்தான் இப்போது நினைவூட்டுகிறது. நீ வீக் இல்லை, நீ லேட் இல்லை, நீ லாஸ்ட் இல்லை, நீ எவால்விங். நீ உன்னுள் ஒரு புதிய வேர்ஷனை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அதனால் தான் பழைய வாழ்க்கை கொலாப்ஸ் ஆகிறது. பயம் வேண்டாம், அது அழிவில்லை, அது புதுமை.